ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த டெட் தேர்வர்களுக்கு உண்டான 60 மதிப்பெண்களுக்கு உண்டான நீதிமன்ற தீர்ப்பு எப்போ வழங்க போகிறாங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம். யூஜிடிஆர்பி பிஆர்டியோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் விரைவில் வெளியிட போகிறாங்க. இதை பற்றின ஒரு தகவலை நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த ஒரு அறிவிப்பு 149 ஜிஓ. தமிழகத்துல நியமன தேர்வுன்றதை ரத்து செய்ய போறாங்க. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஆசிரியர்களுக்கு இனி நல்லதே நடக்கும் என்னன்றதை பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நடக்கவே நடக்காது. எல்லாருமே ஹாப்பியா இருங்க. கவலையை விடுங்க, மகிழ்ச்சியோட இருங்க. என்னன்றதை பற்றி தகவலை பார்க்கலாம். நீங்க நம்மளுடைய சேனல்ல முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யூஜிடிஆர்பி, பிஆர்டிஇ, பிஜிடிஆர்பியோடைய 2026 நோட்டிஃபிகேஷன். பிஜிடிஆர்பி தேர்வுக்கு உண்டான 2026 பெரிய நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வர இருக்கு. அதிக அளவில் முதுகலை பட்டதாரிகளை இந்த ஆண்டு எடுக்க போகிறாங்க. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, ஆசிரியர்களுக்கு இனி நன்மை பயக்கக்கூடிய செய்திகள் வர காத்துக்கிட்டு இருக்குங்க. தமிழக ஆசிரியர்கள் அனைவருக்குமே இனி ஒரு மகிழ்ச்சியான செய்திகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் வெளியிட போகிறதா தகவல்கள் வந்திருக்கு. எல்லாருடைய எதிர்பார்ப்புமே வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் பூர்த்தி செய்யும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பியில் டெட் வழக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 28ஆம் தேதிக்கு பட்டியலிடப்பட்டிருக்கு. ஆசிரியர் தகுதி தேர்வு உச்சநீதிமன்றத்தில் ஏப்ரல் 28ஆம் தேதி வழக்குகள் பட்டியலிடப்பட்டிருக்கு. அதோடைய வழக்கு நம்பர் போட்டிருக்காங்க, கேஸ் நம்பர் இருக்குது, சிஎன்ஆர் நம்பர் இருக்குது. ப்ரெசன்ட் லிஸ்டட் ஆர் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா 28/4/2026 ஹானரபிள் ஜஸ்டிஸ் தீபான்கர் டாட்டா, ஆனரபிள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் மன்மோகன். ஓகேங்களா? இவங்க தான் இந்த வந்து கொடுக்க போகிறாங்க. பெண்டிங்கில் இருக்குது. ஸ்டேட்டஸ் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் பெண்டிங்கில் இருக்குது. ஃப்ரெஷ் ஃபார் அட்மிஷன் சிவில் கேசஸ். இது வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் ஏப்ரல் 28ஆம் தேதிக்கு பட்டியலிடப்பட்டிருக்காங்க. 28ஆம் தேதி இந்த சீராய்வு மனு வழக்குகள் அனைத்துமே பட்டியலிடப்பட்டிருக்கு. அனைத்துமே 28ஆம் தேதி தீர்ப்பு வழங்குவாங்க அப்படின்றது எல்லோரும் மத்தியிலுமே இருக்குது. டெட்டில் பாஸ் பண்ண அனைவருக்குமே, அனைத்து கம்யூனிட்டிக்குமே 60 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற தீர்ப்பும் இதில் வழங்க இருக்காங்க. மக்களே வெயிட் பண்ண டைம் போதும். இனி டெட்டில் பாஸ்க்கு உங்களுக்கு உண்டான மதிப்பெண்கள் கண்டிப்பாக குறைக்க போகிறாங்க. சிறப்பு டெட்டுக்கு உண்டான தேர்வு தேதிகள் வந்தாச்சு, விரைவில் எதிர்பார்க்கலாம். அதே போல் காமன் டெட்டுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் ஜூலை மாதத்தில் இருக்கும்ன்றதையும் நம்ம எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பியில் இன்னும் சில தகவல்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப தேர்தலில் வாக்குறுதிகளை நிறைய பேர் குறிப்பிட்ட மாதிரி 149 ஜிஓவை தள்ளுபடி நீக்கம் செய்ய போகிறாங்க. இதற்கான அரசாணை விரைவில் வெளியாகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் யூஜிடிஆர்பி, பிஆர்டிஇ, விஓ, பிஜிடிஆர்பியுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ்கள் அனைத்துமே விரைவில் வெளியிட போகிறாங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தேர்வு அப்படின்னு ஒன்று நடத்துகிறாங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய தேர்வு கல்லூரிகளில். அந்த தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முறைகேடுகள் இருக்குது. கிட்டத்தட்ட 70 வினாக்களுக்கு அந்த தேர்வில் முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்றத குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க. அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தேர்வை உடனடியாக ரத்து செய்யுங்க. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து தேர்வு போட்டது எல்லாமே ரத்து பண்ணுங்க, இல்லை மறுதேர்வு கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. நிச்சயமாக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தேர்வு ரத்து செஞ்சு மறுதேர்வு நடத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்தது நம்ம பார்க்கலாம். டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.